வணக்கம். இன்று நாம் மத்திய கிழக்கில் நிலவும் மிக தீவிரமான போர் சூழல் மற்றும் உலகளாவிய பாதிப்புகள் குறித்த ஒரு விரிவான சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்க போகிறோம். அடுத்த 5 நிமிடங்கள் உங்களுடன். முதலில், ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசகர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு உலகை அதிர வைத்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பமாகும். லாரிஜானி ஈரானின் வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு வியூகங்களில் கடந்த பல தசாப்தங்களாக மிக முக்கியமான தூணாக விளங்கினார். இவரது இழப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பிற்கு ஈடு செய்ய முடியாத அடியாகும். இந்த தாக்குதல் மிகவும் இரகசியமாகவும் துல்லியமாகவும் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இதில் நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் என சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் இப்போது சந்தேகிக்கின்றன. இந்த சம்பவம் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பில் உள்ள மிகப்பெரிய ஓட்டைகளை வெளிப்படுத்தியுள்ளது. தங்களது உயர்மட்ட தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஈரானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானிய அரசு மௌனம் காக்கிறது. ஈரான் இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிராந்தியத்தில் ஒரு நேரடி போருக்கு வழிவகுக்குமா என்ற அச்சம் இப்போது உலகெங்கும் பரவலாக எழுந்துள்ளது. நிலைமை விளிம்பில் உள்ளது. உலக நாடுகள் இந்த சம்பவத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அமெரிக்கா இதற்கு மறைமுக ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரான் தலைநகரில் அசாதாரணமான பதற்றம் நிலவுகிறது. மக்கள் பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவலை கொண்டுள்ளனர். அரசு விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடும் என மக்கள் ஆவலுடன் காத்து கிடக்கின்றனர். இந்த தாக்குதல் செய்தி வெளியானவுடன் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் ஒரு திடீர் அதிர்வு ஏற்பட்டது. அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் சந்தை பெரும் அழுத்தத்தை சந்தித்து வருகிறது. அடுத்ததாக, ஹார்மூஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றம் மற்றும் ட்ரம்பின் தூதரக தோல்விகள் குறித்து விரிவாக பார்ப்போம். நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்கா தனித்து விடப்பட்டுள்ளது. ஹார்மூஸ் ஜலசந்தியில் ஈரானின் ஆதிக்கத்தை குறைக்க நேட்டோ கூட்டாளிகளை திரட்ட ட்ரம்ப் முயன்றார். ஆனால் அதில் அவருக்கு பெரும் பின்னடைவே கிடைத்துள்ளது. நேட்டோ நாடுகள் தயங்குகின்றன. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் போர் நடவடிக்கைகளுக்கு நேரடியாக ஆதரவு அளிக்க தயங்குகின்றன. இது ட்ரம்பின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் 20% அதிகமான பங்கு வகிக்கும் இந்த பாதையில் வணிக கப்பல்கள் இப்போது பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றன. இது உலக பொருளாதாரத்தை முடக்கும். அமெரிக்கா தனது 5வது கடற்படையை முழு தயார் நிலையில் வைத்துள்ள போதிலும் நட்பு நாடுகளின் உதவியின்றி ஒரு நீண்ட கால போரை எதிர்கொள்வது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ட்ரம்பின் கடுமையான எச்சரிக்கைகள் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளன என்று ஈரான் பகிரங்கமாக கேலி செய்துள்ளது. இது அமெரிக்காவின் சர்வதேச அந்தஸ்தை மற்றும் நம்பகத்தன்மையை குறைத்துள்ளது. இந்த தூதரக முட்டுக்கட்டை உலக பொருளாதாரத்தில் ஒரு நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் இப்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வர்த்தக பாதைகள் ஆபத்தில் உள்ளன. எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் உலகெங்கும் எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயரக்கூடும். இது அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் ஒரு பொதுவான அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் சந்தையில் நடக்கும் விசித்திரமான மாற்றங்களை இப்போது ஆராய்வோம். தங்கம் விலை ஏன் குறைகிறது? இதோ முழுமையான விளக்கம். போர் சூழலில் வழக்கமாக தங்கத்தின் விலை உயரும். ஆனால் தற்போது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை எதிர்பாராத விதமாக சரிந்து வருகிறது. இது உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே ஆச்சரியத்தை அளிக்கிறது. இதற்கு முதன்மை காரணம் அமெரிக்க டாலரின் அபரிமிதமான வளர்ச்சி. உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் பாதுகாப்பிற்காக டாலரை நோக்கி வேகமாக நகர்கின்றனர். டாலர் இப்போது ராஜாவாக உள்ளது. எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்கள் உயர்த்தப்படலாம் என்ற அச்சம் தங்கம் மீதான ஈர்ப்பை குறைத்துள்ளது. இது ஒரு பொருளாதார சங்கிலி வினை. முதலீட்டாளர்கள் ரொக்க பணத்தை கையில் வைத்திருக்க விரும்புவதால் அவர்கள் தங்கம் போன்ற சொத்துக்களை விற்றுவிட்டு வெளியேறி வருகின்றனர். இது தங்கத்தின் விலையை தொடர்ந்து சரிக்குகிறது. மத்திய வங்கிகளின் கொள்கை முடிவுகள் தங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தற்போதைக்கு தங்கம் ஒரு நிலையற்ற முதலீடாகவே உலகெங்கும் பார்க்கப்படுகிறது. முதலீடு செய்வது இப்போது ஆபத்தானது. இந்தியாவை போன்ற முக்கிய நுகர்வோர் நாடுகளிலும் தங்கத்திற்கான தேவை கணிசமாக குறைந்துள்ளது. இது நகைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வியாபாரமும் முடங்கியுள்ளது. சில முதலீட்டாளர்கள் டிஜிட்டல் சொத்துக்களை நோக்கி திரும்புவதும் தங்கத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சந்தை புதிய திசையில் நகர்கிறது.
அடுத்து, அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஈரான் அளித்துள்ள காரசாரமான பதிலடி குறித்து பார்ப்போம். வார்த்தை போர் இப்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் முற்றியுள்ளது. ட்ரம்பின் எபிக் பியூரி என்ற பெயரிலான மிரட்டலை ஈரான் எபிக் பியர் என்று கிண்டல் செய்துள்ளது. அமெரிக்கா பயத்தில் இருப்பதாக ஈரான் பகிரங்கமாகவும் கடுமையாகவும் கூறுகிறது. ஈரானின் இந்த துணிச்சலான பேச்சு அதன் உள்நாட்டு ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவும் அரபு நாடுகளிடையே தனது செல்வாக்கை காட்டவும் செய்யும் ஒரு தந்திரமாகும். இது உளவியல் ரீதியான போர். ஈரான் தனது ஏவுகணை தளங்களை முழு போர்க்கால தயார் நிலையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது வெறும் மிரட்டல் மட்டுமல்ல என பன்னாட்டு உளவுத்துறை வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. அமெரிக்காவின் உள்கட்டமைப்புகள் மீது சைபர் தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு புதிய வகை நவீன போர் முறையாகும். டிஜிட்டல் போர் தொடங்கியுள்ளது. ஈரானுக்குள் பொருளாதார நெருக்கடி நிலவினாலும் போர் சூழல் மக்களை தேசியவாதத்தின் அடிப்படையில் ஒன்று திரட்ட உதவும் என ஈரான் அரசு உறுதியாக நம்புகிறது. இது ஆட்சியை காப்பாற்ற உதவும். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி முயற்சிகள் அனைத்தும் மீண்டும் தோல்வி அடைந்துள்ளன. இரு நாடுகளும் தங்கள் பிடிவாதத்தை குறைக்க தயாராக இல்லை. சமரசம் என்பது சாத்தியமற்றதாக தெரிகிறது. ஈரானின் ஆதரவு பெற்ற பிற குழுக்களும் இந்த மோதலில் எந்நேரமும் குதிக்க தயாராக உள்ளன. இது ஒரு மிகப்பெரிய பிராந்திய போராக மாறும் அபாயம் இப்போது அதிகரித்துள்ளது. இறுதியாக, லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தரைவழி தாக்குதல் மற்றும் அங்கு ஏற்பட்டுள்ள மனித பேரழிவு குறித்து பார்ப்போம். நிலைமை படுமோசமாக உள்ளது. மனிதாபிமானம் அழிகிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தனது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஒரு மிக பாரிய போர் நடவடிக்கையாக இப்போது மாறியுள்ளது. கிராமங்கள் அழிகின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பினர் நிலத்தடி சுரங்கங்களிலிருந்து இஸ்ரேலிய வீரர்களுக்கு கடும் சவாலை அளிக்கின்றனர். போர்க்களம் இப்போது இரத்தமயமாக காட்சியளிக்கிறது. மரணங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த போரில் அப்பாவி மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். இது ஒரு பெரும் சோகம். உலக நாடுகள் மௌனம் காக்கின்றன. இந்த போர் சூழல் ஒரு 3ஆம் உலக போருக்கான விதையாக அமையுமா என்ற அச்சம் நிலவுகிறது. உலக அமைதி இப்போது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது. விடை தெரியாத கேள்விகள் எஞ்சியுள்ளன. மத்திய கிழக்கின் இந்த அபாயகரமான சூழல் குறித்த எங்களது சிறப்பு செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிய எங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.